நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். பிஎன்எஸ்டி சிகிச்சை முறையில் சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மோட உரையாடுவதற்காக சகோதரி இந்திரா வடிவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க சில கேள்விகள் கேட்க போறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதுக்காக கடமை பெற்றிருக்கிறோம். வணக்கம்மா, நீங்க உங்களுடைய முதல் கேள்வியை கேட்கலாம். உங்களுக்கு இந்த பிஎன்எஸ்டியில் வந்து மாதவிளக்கு நேரம் வர வழிகளுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதவிளக்குக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஓகே, மிக அருமையான கேள்விமா. ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக உள்ள பிரச்சனைகள்ல உள்ளதுதான் அது. அப்போ நாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டெர்மட்டோமோஸோட சார்ட்டை நம்ம எப்பவுமே கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல என்னென்ன இது வருதுன்றதை பார்க்கணும். ரெண்டு விஷயம். ஆஸ் பர் ப்ரொஃபசர் பார்ஜோ படி தொராசிக் 4 என்பது தொராசிக் லும்பார் அண்ட் சேக்ரம்ல தான் வந்து அவர் சொல்றாரு. பெரும்பாலும் வந்து ரீப்ரொடக்ஷனை பத்தி சொல்றாரு. அது பர்டிகுலர்லி சேக்ரம்ல சொல்றாரு. இப்போ நாம என்னென்ன கேட்வே ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது அப்டமன் சம்மந்தப்பட்டது. ஸோ தொராசிக்கில் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து போனோம். ஃபர்ஸ்ட் ஜிங்குவல் பாயிண்ட்ஸ் எல்லா கையில் இருக்கக்கூடிய எல்லா ஜிங்குவல் பாயிண்ட்ஸும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து நீங்கள் இன்சர்ட்டில் எடுத்தாலும் சரி இதில் எடுத்துக்கிட்டால் கூட ஈஸி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தொராசிக் வந்து இங்கே தான் 1 ஆரம்பிக்கும், இங்கே தொராசிக் 8 முடியும். இதிலேருந்து கணக்கு பண்ணும்போது தொராசிக் 4 என்பது இங்கே வரும். இதுதான் அதோட சம்மந்தப்பட்ட இடம். இந்த இடத்தை என்ன பண்ணோம், 1 2 3 ஒரு 3 புள்ளி கொடுத்துட்றோம். ஜிங்குவலில் கொடுத்துட்றோம் 2 பாயிண்ட். அடுத்தது இதை வந்து இதையும் ஓப்பன் பண்ணிட்டோம். அதற்கு பிறகு நம்முடைய கையில் பெண்களுடைய யூட்ரஸ் வரக்கூடிய இடம் இந்த இடம் தான். இந்த இடம் தான் யூட்ரஸ். இந்த இடத்த நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், இங்கே ப்ரிக்லிங் கொடுக்கலாம். அதை விட வலி இருக்கான்னு பார்த்தா வலி இருந்தால் ஒரு புள்ளியில் ப்ரிக்லிங் கொடுத்துட்டு அதை சுற்றி என்ன பண்ணணும், அப்படியே ஸ்பைரலாக கொடுக்க வேண்டும். இந்த ஸ்பைரல் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்த பிறகு பெரும்பாலும் நாங்கள் சொல்லுவோம் இந்த ட்ரையரை வந்து பயன்படுத்தணும். அந்த 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 இடத்துல என்ன பண்ணுவாங்க வந்து ட்ரையரை பயன்படுத்த வேண்டும். ட்ரையர் அவங்களுக்கு வலி பொறுக்கிற அளவுக்கு பார்க்கணும். அந்த அளவுக்கு என்ன பண்ண மாதிரி வலியை ட்ரையரில் கொடுக்கலாம். இது வந்து பெண்களுக்கான மாதவிடை கோளாறுகளுக்கான சிகிச்சைக்கான வழிமுறை. மிக எளிமையாக பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அடுத்த கேள்வி. அடுத்து வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வர கால் மதமதப்பு, கால் கைகளில் வர மதமதப்பு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கை கால்கள் மதப்புன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நம்முடைய ரத்த ஓட்டம் குறைவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பெரும்பாலும் நாம் என்ன பண்ணுறோன்னா எல்லா ஜிங்குவல் பாயிண்ட்ஸும் ஓப்பன் பண்ணோம். 2 கையிலுமே ஜிங்குவல் பாயிண்ட்ஸ், கையிலும் காலிலும் ஜிங்குவல் பாயிண்ட்ஸை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ண பிறகு கையில் மதப்பு இருப்பதாக இருந்தால் இந்த ரோலர் இது வந்து ஸ்பெஷலி டிசைன் ஃபார் இந்த டெர்மட்டோ இந்த பிரச்சனைக்காக. இதில் பார்த்தீங்கன்னா அதில் நீடில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஒருவருக்கு ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். அது அவங்களே வச்சுட்டு அதை பண்ணிக்கலாம். அடுத்த ஆளுக்கு வேறு தான் பயன்படுத்தணும். இதை வைத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த ரோலரை இதை வச்சு நன்றாக உருட்ட வேண்டும். ரொம்ப ஆழமாக உருட்டினா ரத்தம் வந்துடும், ஏன்னா அதை குத்தி வந்துடும். ஓரளவுக்கு மீடியமாக பண்ணினா ரத்தம் வராது. இது கைக்கு, இது வந்து காலில் உள்ள மதப்புக்கு, அதே மாதிரி காலுக்கு இதே மாதிரி, கைக்கு இது மாதிரி இந்த சிகிச்சை கொடுத்து விட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதில் வந்து T4 வந்து பான்கிரியாஸ் சம்மந்தப்பட்டது. ஆஸ் பர் அவர் சுஜோ கணக்குப்படி இங்கேருந்து தான் T4ங்கிறது இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல பண்ணி இங்கே வந்து ப்ரிக்லிங் 1 2 3 3 கொடுத்துட்றோம், முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நம்முடைய கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வரும் ஸ்டமக்கு. இந்த இடம் தான் என்னது, பான்கிரியாஸ், ஸ்ப்ளீன் அண்ட் பான்கிரியாஸ். இதில் என்ன பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டே வரணும். எங்கே வலி இருக்குன்ற ஐடியா, இப்போ இந்த இடத்துல வலி இருக்குன்னா இந்த இடத்த வச்சுட்டு இதை ஒரு 3 ப்ரிக்லிங் கொடுத்துட்டு இதை சுற்றி அப்படியே ஸ்பைரலாக என்ன பண்ணணும், நம்ம ட்ரீட்மெண்ட் இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு எகைன் என்ன பண்ணணும், இந்த ஸ்பைரல் கொடுத்த பிறகு எகைன் நம்ம என்ன பண்ணணும், எகைன் யூ ஹேவ் டு அப்ளை தி ஹேர் ட்ரையர். இந்த புள்ளியை கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம அந்த கொடுத்த அழுத்தம் வந்து இந்த ஹேர் ட்ரையர் கொடுக்கும்போது சீக்கிரமாக தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு எளிமையான மெத்தட். இதுதான் இந்த டெர்மட்டோன் சார்ட்டை கையில் வச்சு நம்ம எப்போ நம்ம வந்து கவனம் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், பிஎன்எஸ்டியில் மூட்டு வலி சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த மூட்டில் வலி இருக்குன்றதை கேட்கணும். இடதா வலதா. இடது சப்போஸ் அவங்களுக்கு வந்து வலது கையில் வலினா வலது கையை கொடுக்க சொல்லணும். வலது காலில் வலி இருந்தால் இது வலது கால் எடுக்கணும். இதுதான் கால், இது கால் ஆஸ் பர் சுஜோ. இதில் உள்ள புள்ளியை நாம் வந்து கண்டிப்பாக தேர்வு செய்தாகணும். இந்த புள்ளின்னு நமக்கு முதல்ல வந்து பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மூட்டு வலிக்கானது என்னன்றதை பார்க்கணும், இங்கே இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து இதோட ஜிங்குவல் பாயிண்ட், இது இந்த கையில் இருக்கிறது கொடுத்தாலும் சரி, ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நல்லது. ஜிங்குவல் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இதில் பெயின்ஃபுல் ஏரியா எங்கன்றதை பார்க்கணும். மூட்டில் அந்த ஏரியாவை நம்ம பார்த்து என்ன பண்ணணும், அந்த புள்ளியை கண்டுபிடிச்சி அதை சுற்றி என்ன பண்ணணும், ஸ்பைரல் கொடுத்து விட்டு அதன் பிறகு எகைன் யூ கேன் அப்ளை தி
ஹேர் ட்ரையர் என்ன பண்ணோம், அங்கே நம்ம வந்து அந்த புள்ளியை அப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப எளிமையான சிகிச்சை முறை, மூட்டு வலிக்கு இதோட சரி கிடையாது. என்னென்னா அடுத்து பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை கேட்கணும். அதற்கு பிறகு தேவைப்பட்டால் 2 சிட்டிங்கோ 3 சிட்டிங்கோ கொடுத்தீங்கன்னா சரியாகிவிடும். வேறு ஒன்றுமே கிடையாது. 0 பாயிண்ட் ஓப்பன் பண்ணணும், ஜிங்வில்ல ஓப்பன் பண்ணணும், இன்டர்மீடியட் பாயிண்டில் உள்ளதை கண்டுபிடிச்சி அங்கே என்ன பண்ணுறோம், ஸ்பைரல் ப்ரிக்லிங் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் அப்ளை பண்ணணும். ஈஸியாக முடிந்துவிடும். ரொம்ப எளிமையாக போயிடும், உடனடியாகவும் போயிடும். மிக ஒரு மிராக்கிள்ஸ் இன் பிஎன்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் 1 சிட்டி 2 சிட்டி மேக்ஸிமம் 3 சிட்டிக்கு பிறகு திரும்ப மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. நன்றி, வணக்கம்.